ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சுண்டக்காய் குழம்பு, வத்த குழம்புன்னு கூட சொல்லலாம். வத்தல் வச்சும் பண்ணலாம் இந்த குழம்ப. இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டக்காவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை சுண்டக்காவை நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போது பறிச்சுட்டு வந்தாச்சு, கழுவி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது அந்த சுண்டைக்காயெல்லாம் ஒரு கவரில் போட்டு நல்லா இடித்து உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சுண்டக்காவை இந்த மாதிரி இடித்து வச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கலாம். அப்புறமா சின்ன சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா அதில் இருக்க கசப்பு தன்மை போகிறதுக்காக. அப்புறமா சும்மா கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கலந்துக்கோங்க. அப்போ தான் உப்பும் கொஞ்சம் ஊறும் சுண்டைக்காயில். இப்போது இதை கலந்து ஒரு அரை மணி நேரம் தனியாக எடுத்து வச்சிடலாம், ஊறட்டும். இப்போது அது ஊறிட்டு இருக்க டைமில் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். அப்புறமா 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆகணும். இப்போது நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 4 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். பூண்டெல்லாம் நல்லா வறுப்படணும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு அரை மூடி தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போது இந்த அளவுக்கு வறுப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் தான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போது லாஸ்ட்டாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுப்பட்டால் போதும். இப்போது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டைக்காவை முன்னாடியே ஊற வச்சுருந்தோம்ல, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே சேர்க்கக்கூடாது குழம்புல, நல்லா கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், கழுவிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் போயிருக்கும். அதுக்குள்ளே இருந்த சின்ன விதையும் போயிருக்கும். பரவாயில்ல, பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்திக்கலாம். சேர்த்தி கலந்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்தோம்ல, அது ஆறி இருக்கும். அதை இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். இப்போது அதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம்.
கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்திக்கலாம். அப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல சுண்டக்காய், அதை நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது தெறிக்கும். ஸோ நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்தி எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியில் உப்பும் குழம்பு பொடியும் போட்டிருந்தோம்ல, அதை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது மிக்சி கழுவுன தண்ணியும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்திக்கிறேன். அப்புறமா இப்போ ஓரளவுக்கு கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். இப்போது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு. இப்போது இதில் லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டா அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்ப நல்லா சூடான சாப்பாட்டில் நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.